ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இப்போ நம்ம ரசம் பண்ண போகிறோம். அந்த ரசத்துக்கு நான் பேரை ஹீட் பண்ணிவிட்டேன். ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம். ரசத்துக்கு கொஞ்சமாகவே ஆயில் போதும் நமக்கு. ஸோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சமாக கடுகு, இவ்வளோதான். கொஞ்சமாக வெந்தயம், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுத்துடுறேன். பேருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் இப்போ டெம்ப்ரரியாக ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் போடுறதுக்குள்ளே எல்லாம் கரைஞ்சிடும். ஸோ திருப்பி ஆன் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இடித்து வச்சுருந்தேங்களா, அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த இடித்து வச்சது ஃபுல்லாக நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடுறேன். செமையான ஒரு வாசம் வருது இங்கே எனக்கு. நான் இப்போ நேரில் பண்ணுறதுனால அப்படி ஒரு வாசம். இதை போட்டு விடணும். இது சும்மா பேருக்கு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் இது கூட நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளி, இதையும் ஆட் பண்ணிடுவோம். இதையும் ஒரு நல்ல ஒரு ஸ்டிர் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை உங்களுக்கு தகுந்தா போது நல்லா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ஃப்ளேமை கொஞ்சம். இப்போது நான் இந்த புளி தண்ணியை ஊற்ற போகிறேன். லைட்டாக உங்கள் கையாலே வடிகட்டிக்கோங்க. அது அதில் ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, அது அடியில் செட்டில் ஆகிடும், பிரச்சனை இல்லை. மொத்தமே நமக்கு ஒரு 2.5-3 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தம் புளி தண்ணி எல்லாமே சேர்த்து, அதுக்கு மேலே வேண்டாம். நான் ஆல்ரெடி அதில் புளியோட இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு இவ்வளோ தான் வேஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே கூட முழு புளி கொட்டையோடு அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் செட்டில் ஆகிடும். பேச்சுலர்ஸ்க்கு அப்படி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் கொதிக்க போகுது. இந்த டைமில் லைட்டாக நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் இதையும் வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசம். இப்போ டேஸ்ட் பண்ணும்போதே நல்லாயிருக்கு. இன்னும் கொதிக்க கூட இல்லை. ரொம்ப அருமையான டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பு போட்டுக்கிறேன். இந்த மல்லி விதைகள்லாம் போட்டு அரைச்சது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்குது. காயப்பொடி, காயத்தை போட்டு தட்டி பண்ணது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. யூஸ்வலாக நான் பண்ணுற ரசத்தை விடைக்குமே இது ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மீன்வாயில் நம்மக்கிட்ட எடுத்து வச்சுருக்க மல்லி இலையையும் லைட்டாக நம்ம கிள்ளி போட்டுடலாம். லைட்டாக இப்படி கையால் இப்படி செஞ்சு போட்டுக்கோங்க. இப்போது நாம் வச்சுருந்த கருவேப்பிலை கழுவி வச்சுருந்தோம்ல, அதையுமே லைட்டாக இப்படி பிச்சு போட்டுடுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வாசம் கொடுக்கும். ஆல்ரெடி தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரசத்தை கொதிக்க விட மாட்டாங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி அப்படி போட்டு விடுவாங்க. கொதிச்சா அதோட டேஸ்ட் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசத்தை நீங்கள் அப்படியே குடிக்கவும் செய்யலாம். சாதத்துலேயும் விட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படியே நம்ம ஒரு கப்பில் ஊற்றியும் குடிக்கலாம். இது அப்படிப்பட்ட ஒரு ரசம் தான் இது. இப்போ நான் குடித்து பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. கொதிக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம், லைட்டாக ரெடி ஆகிட்டே இருக்குது கொதிக்கிறதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இங்கே கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். நடுவில் ஆரம்பிக்கும் போது நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போவே அது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் இந்த எக்ஸ்ட்ராக்ஸ்லாம் இன்னும் இறங்கும், இந்த மல்லி இலை எல்லாத்தோடது. ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம வைக்க தேவையில்லை. அங்கங்கே ஆரம்பிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். இங்கே ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் ரெடி. இன்னும் 2 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இங்கேயும் லைட்டாக வந்துடும். நான் ஃபுல்லாக கொதிக்க விட மாட்டேன் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். ஒரு வெறுமனையாக கப்பில் ஊற்றி கூட குடிக்கலாம். இதுவுமே இந்த சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. காய்ச்சல் எதாவது ஒன்றுக்கு சிம்பிளாக அந்த மாதிரி வச்சு நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லாமல் பண்ணுற ஒரு ரெசிபி தான். பேச்சுலர்ஸ் இதை இன்னுமே குயிக்காக ஒரு மிக்சரில் போட்டு ஒரு சுற்றிட்டு ஃபாஸ்ட்டாகவே எல்லாம் பண்ணிடலாம். கையாலலாம் இடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொதிக்க ரெடி ஆகிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான். இனி சும்மா கலக்க வேண்டாம், அப்படி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை மெடிசனலாகவும் நம்ம எம்மியாகவும் எப்படி வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இதை ரசத்தோடு சிக்கன் வச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். சிக்கன் ஃப்ரை, ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் குயிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நான் டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இதை கொதிக்க விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்கள என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.